நம்முடைய வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக வசனத்தை வாசிப்போம். 124 சங்கீதம், Psalm 124, 124 சங்கீதம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 124 சங்கீதம், Psalm 124, verse 1, verse 2 and verse 3. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். If it had not been the Lord who was on our side, now may Israel say, if it had not been the Lord who was on our side, when men rose up against us, then they had swallowed us up quick, and their wrath was kindled against us. Amen. Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை சொல்லுவோமா? Praise the Lord, praise the Lord. This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக சத்துருக்கள் எழும்பும் பொழுது ஆண்டவர் நமக்காக எப்படி எழும்புவார் என்ற செய்தியை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். When men and situation rise against us, we are going to see how God will also rise up to give victory on our behalf. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாம் வசனம் 124 சங்கீதத்திலே மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் throughout all our life மனிதர்கள், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பதான் செய்கிறார்கள். We always encounter opposition now and then throughout our life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக அவர்கள் எழும்பும் பொழுது சில நேரத்தில் வெளியரங்கமாக நமக்கு அது தெரியும், சில நேரத்தில் அது மறைந்து காணப்படும். Sometimes they are in silence, sometimes they are in secret, sometimes they are very open. ரகசியமாக மனுஷர் நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு பின்பாக பரம சத்துருவாகிய பிசாசு அங்கே இருக்கிறான். இவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் அழித்து போடும்படியாக அவன் எப்பொழுதும் ஒரு குறிக்கோளாக அவன் வைத்திருக்கிறான். ஏன் நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்கள்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்முடைய மனது எப்போதுமே வருகிறது. We think it just happens like that. அப்படியே நடந்து விடுகிறது. எனக்கு சத்துருக்கள் எழும்புகிறார்கள், எனக்கு சூழ்நிலைகள் அப்படியே நடக்கிறது என்பதை நாம் நம்பிவிட்டு இந்த சத்துருக்களுக்கு விரோதமாக ஜெபித்து போராட நாம் ஆரம்பிக்கிறோம். இன்றைய காலையிலே பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறான்? நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள். இந்த சத்துருக்கள் யார்? இந்த சத்துருக்கள் ஏன் எழும்புகிறார்கள்? இந்த சத்துருக்களுடைய நோக்கம்தான் என்ன?
முதலாவதாவது பாருங்க, இந்த சத்துருக்கள் எழும்பும் பொழுது நாம் நினைக்கிறோம் அன்றைக்கு தான் அவர்கள் எழும்புகிறார்கள். We always think only that day they are rising up against us. That is not the truth. இந்த சத்துருக்கள் எழும்புவதற்கு முன்பாகவே நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த சத்துருக்கள் எழும்புவது மூன்றாம் கட்டம். இரண்டாம் கட்டத்திலே இவர்கள் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட கான்ஸ்பிரசி, எப்படிப்பட்ட திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதை அவர்கள் நினைக்கிறார்கள். முதலாம் கட்டத்தில் எப்படி இந்த சத்துரு உருவாகுகிறார்கள்? பொதுவாக இந்த சத்துருக்கள் எல்லாம் நம்மோடு கூட வாழ்க்கை பயணத்திலே நடந்தவர்கள். பொதுவாக பார்க்கும்போது generally these enemies were the ones who have been with us. They have been walking with us through our life journey. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இவர்கள் நம்மோடு கூட நடந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கை பயணத்திலே நடந்து வரும் பொழுது சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அவர்களை தாக்கிவிட்டோம். We have offended them. இவர்களுக்கு விரோதமாக ஏதோ செய்துவிட்டோம், ஆகவே இவர்கள் சத்ருவாக மாறுகிறார்கள் என்று நினைக்கிறோம். அது உண்மை அல்ல. நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயலினால் சத்துருக்கள் எழும்புவது இல்லை. பிறகு எப்படி இந்த சத்துருக்கள் எழும்புகிறார்கள்? இந்த மனுஷன் நம்மோடு கூட வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மோடு கூட பயணம் செய்யும் பொழுது இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஒன்று, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். God starts blessing you. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே படிப்படியாக நடத்தி வருகிறார். இவர்களும் இந்த மனுஷரும் நம்மோடு கூட வருகிறார்கள். அவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். ஒரு கட்டம் வரும் பொழுது இவர்களை ஆசீர்வதிக்கிறது போல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது அவர்கள் பொறாமை கொண்டு மெதுவாக சத்ருவாக மாறுகிறார்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்க பக்கத்தில் இருக்கிற சத்ருவை அஃபெக்ட் பண்ணும் பொழுது, உங்களோடு கூட பயணத்தில் இருக்கிறவர்களுடைய ஆவியிலே உங்க ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை என்று நினைக்கும் பொழுதுதான் the birth of the enemy starts. அப்பொழுதுதான் சத்துரு ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு கட்டம். இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது. மனுஷர் நம்மோடு கூட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது they get affected not only by our blessings, they get affected by our convictions. நம்ம வாழ்க்கையில சில கோட்பாடுகள் இருக்கின்றன. சில காரியங்களை நாம் இப்படிதான் செய்வோம், சில காரியங்களை அவர்கள் போல் செய்யாமல் நாம் நல்ல முறையிலே நாம் இப்படிதான் செய்வோம். அப்போ நமக்குள்ளாக இருக்கிற முடிவுகள், நமக்குள்ளாக இருக்கிற கன்விக்ஷன்ஸை அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அவர்களுக்கு பிடிக்காது. அவர்களுக்கு அதோடு கூட ஒத்து வராத பொழுது அவர்கள் நம்மேல் வெறுப்பு கொண்டு பெருமை கொண்டு அவர்கள் சத்துருவாக மாறுகிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நான் சொல்வதனுடைய காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அஃபென்ஸ், நீங்கள் அவர்களை பாதிப்பதினால் அவர்கள் சத்துருவாக மாறுவதில்லை. அப்படி என்றால் நாம் ரிலேஷன்ஸ், பிள்ளைகளை திட்டும்போது அவங்க சத்ருவாக மாறுவார்கள். அப்படி அல்ல. எப்படி சத்ருவாக மாறுகிறார்கள் என்றால், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வாழ்க்கை நலன்களை அவர்கள் ஒத்து போக முடியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் சத்ருவாக பிறந்து அவர்கள் நமக்கு விரோதமாக ஆலோசனைகளை செய்து மூன்றாவதாக எழும்ப ஆரம்பிக்கின்றார்கள். நாம் எப்போது அதை ரெக்கக்னைஸ் பண்ணுகிறோம், உணர்கிறோம் என்றால் அவங்க எழும்பும் போது தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் அவர்கள் சத்ருவாக எழும்பும் போது, விரோதமாக எழும்பும் பொழுது அன்றைக்கு அவர்கள் ஆரம்பிக்கவில்லை, பல நாட்களுக்கு முன்பதாகவே நமக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? ஆமேன். ஆகவே தாவீது இங்கு எழுதும் பொழுது மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் இந்த சத்துருக்கள் என்றைக்கு சதி செய்து, என்றைக்கு யோசித்து அவர்கள் திட்டம் பண்ணினார்களோ
உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, அது ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் நம் பக்கத்தில் இருந்து சத்துருக்கள் எழும்பி விரோதமாக வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்காமல் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார். அதை தான் இங்கு தாவீது சொல்லுகிறார். When the enemy came against me, they would have swallowed me alive. என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அதை தான் சொல்லுகிறது இல்லையா? மூன்றாவது வசனம், நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். உயிரோடு விழுங்குவது எது? மிருகம்தான். பாம்புகள் இல்லையா, சிங்கங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிற ஒன்றை கொன்று அதை உயிரோடு கூட விழுங்கும். சத்துருக்கள் இன்றைக்கு நம்முடைய பக்கத்திலே நமக்கு விரோதமாக சூழ்நிலைகள் எழும்பினாலும் ஆண்டவருடைய வசனத்தில் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். எனக்கு அன்பான சகோதரன சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்க பக்கத்தில் இராவிட்டால் நாம் இன்றைக்கு சத்துருவின் கோபம் நம்மேல் எரியும் பொழுது நாம் இன்றைக்கு அழிந்து போயிருப்போம். இன்றைக்கு இந்த வசனத்தை இன்றைக்கு அதிகாலையிலே நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இன்றைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படி நம்மோடு கூட இருந்து நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை மடங்கடித்து நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை துரிதமாக நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 5 விதமான சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்புகிறார்கள். நமக்கு விரோதமாக 5 விதமான சத்துருக்கள் இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 விதமான சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? மடங்கடித்து நமக்கு வெற்றியை தருகிறார். அந்த 5 சத்துருக்களையும் நான் என் முகவுரையிலே நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் 1, hostile people rise up against us. நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு எதிராக எழும்புவார்கள். நம்பர் 2, hateful people rise up against us. நம்மை வெறுக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். மூன்றாவதாக, people who hurt us will rise up against us. நம்மை காயப்படுத்த நினைக்கிறவர்கள் நமக்கு எதிராக எழும்புகிறார்கள். நான்காவதாக, people who harm us, நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கடைசியாக, harsh people, கடுமையாக பேசுகிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆமென். Praise the Lord. Hostile people, hateful people, hurtful people, harmful people and harsh people. பகைக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள், காயப்படுத்துகிறவர்கள், தீங்கு செய்கிறவர்கள், கடைசியாக கடுமையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள். இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலே நான் படித்து எடுத்த இந்த சொற்றொடர்களை உங்கள் மத்தியிலே செய்தியாக வைக்க விரும்புகிறேன். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். முதலாவதாக உபாகமம் 28 அதிகாரம் 7 வசனம், Deuteronomy chapter 28 and verse 7. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Deuteronomy chapter 28 and verse 7. உபாகமம் 28 அதிகாரம் 7 வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி. அந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். விரோதமாய் எழும்பும். இன்றைக்கு காலையில் நம்ம தியானிக்கிற வசனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்கள், enemies that rise up against us. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்ன வாக்குத்தத்தம்? உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படியாக ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். They will come one way and they will return 7 ways.
ஒரு வழியாய் நமக்கு எதிராக இந்த சத்துரு வந்து அவன் என்ன செய்வான்? 7 வழியாக ஓடி போவான். இந்த சத்துருக்களுடைய பெயர் என்றால் நம்மை பகைக்கிறவர்கள், நம்மீது பகை கொண்டு நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற இந்த சத்துருக்கள். 28ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவங்க வருகையிலும் அவங்க போகையிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் போகையிலும் வருகையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நமக்கு விரோதமாக சத்துரு வருகிறான். இந்த சத்துரு பகை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சத்துருடைய குவாலிட்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இந்த சத்துரு எப்படி எழும்புகிறான்? How does this enemy come against you? ஒரு வழியாக வருகிறான். எத்தனை வழியாக போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? He comes one way and he is scattered 7 ways. ஒரு வழியாய் வருகிறான் என்றால் அநேக சத்துருக்கள் ஒருமித்து வருகிறார்கள். சில நேரத்தில் நமக்கு 3, 4, 5 சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு எதிராக வருவதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஒரே வழியாக வருவார்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக ஒருமித்து வருவார்கள். enemies come against us organized. அவங்க எல்லாம் ஒருமித்து நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பகைக்கும்படியாக நமக்கு எதிராக வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் 7 வழியாக ஓடுவார். அப்படின்னா God will scatter them. கர்த்தர் ஒரு வழியாக ஒருமித்து வருகிற சத்துருக்களை கர்த்தர் அவர்களுடைய ஒருமையை சிதறடித்து அவர்களை சிதறடித்து போடுவார். God makes this organized enemies disorganized. ஒருமித்து வருகிற சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர்களை சிதறிட்டு போகிறார். அவங்க ஒன்றும் தெரியாமல் அவர்கள் ஓடி போவார்கள். 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் போகிறார் என்றால், முதலாவதாக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். God will fight these enemies. இரண்டாவது, God will frustrate these enemies. இந்த சத்துருக்களை கர்த்தர் குழப்பி போடுவார். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தர விரும்புகிறேன். 2 நாளாகமும் 2 Chronicles 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு வழியாய் வந்து பல வழியாக 7 வழியாக போன சத்ருவை குறித்து இங்க வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 20, 4ஆம் வசனம். 2 நாளாகமம் 20 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். verse 15. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. See how God is fighting. கர்த்தர் எப்படி இவர்களுக்காக யுத்தத்தை பண்ணுகிறார். 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பாருங்க, இந்த சத்துருக்களை குறித்து 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜோஷபாத் ராஜா, யெகோசபாத் ராஜாக்கு எதிராக சத்துருக்கள் வருகிறார்கள். 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி பகைத்து வருகிறார்கள்? ராஜ்யத்துக்கு எதிராக வருகிறார்கள். 3 சத்துருக்கள். யாரெல்லாம்? அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். 3 சத்துருக்கள் ஒரு வழியாக வருகிறார்கள். 3 enemies united themselves together and coming against them. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு வழியாக வருகிறவர்கள் என்ன செய்கிறார்? அவர்களுக்குள்ளவே பிரச்சனை. பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே
பல சத்துருக்கள் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் நமக்கு எதிராக வரும்பொழுது நம்மால் யுத்தம் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன செய்தார்? யோசபாத்தே, நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்னை துதித்து பாட வேண்டும், நீ என்னை ஆராதிக்க வேண்டும். யூதா ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடின பொழுது வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி அவர்கள் 7 வழியாக அவர்கள் சிதறண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்கு எதிராக பகை, திடீரென்று ஒரு பகை வருகிறது. அம்மோரியர் மோவாபியருக்கு எதிராக நமக்கு ஒரு பகை வருகிறது. they started showing enmity. எதிரியாக மாறும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை பார்த்து சொல்லுகிறார், you don't fight the battle, you don't take the weapon. நீங்க ஒரு ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சும்மா இருங்கள், நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தத்தை செய்வேன். அவங்களுக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு யார் என்றால், ஒரு வழியாக அவன் வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம் பட்சத்தில் இருந்து அவர்களை 7 வழியாக கர்த்தர் அவர்களை துரத்தி விடுவார். இரண்டாவது சத்துரு, இரண்டாவது நமக்கு எதிராக எழும்புகிற சத்துரு, உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 33, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைக்கு எதிராக எழும்புகிற ஜனங்கள். உபாகமம் 33:11 வசனம், கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இந்த வார்த்தையை நான் கோடித்து விரும்புகிறேன். விரோதமாய் எழும்புகிறவர்கள், விரோதமாய் எழும்புகிறவர்கள், those who rise up against, they are not for us, they are against us. இந்த 33ஆம் அதிகாரத்திலே மோசே தான் மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது லேவியை குறித்து பேசும்பொழுது 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, லேவியை குறித்து அவர் பேசும்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர் சொல்லுகிறார், அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து, ஆண்டவரே அவன் கையின் கிரியையின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்பை நொறுக்கிவிடும். இந்த மாதிரி ஒரு ஜெபம் கேட்டிருக்கீங்களா? எதை உடைச்சு போடுங்க? இடுப்பு உடையணும். break their loins, அவங்க இடுப்பு பகுதியை உடைத்து போடும். உண்மையாகவே இடுப்பு பகுதியை உடையணும்னு மோசே ஜெபிக்கவில்லை. இந்த இடுப்பு பகுதி என்று சொல்வது பலனை குறிக்கிறது. நம்ம முழு சரீரத்திலையும் எந்த இடத்துல நமக்கு பலன் வேணும்னா இடுப்பு பகுதி தான், ஹிப் தான், லாயின்ஸ் தான். அந்த இடத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் மறுபடியும் திரும்ப எழும்பாதபடி என்ன செய்யுங்க ஆண்டவரே, அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும். அப்படி என்றால் என்னவென்றால், இடுப்பு என்றால் பலன், இந்த சத்துருக்கள் என்றால் வெரி வெரி ஸ்ட்ராங் எனிமி. லேவி கோத்திரத்தால் எதிர்க்க முடியாத மிகவும் சக்தி வாய்ந்த இவளுடைய பலத்தின் மேல் இருக்கிற ஒரு சத்துரு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, லேவிக்கு நேராக they are showing hatred, அவர்களை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். வேத புத்தகத்திலே இப்படிப்பட்ட சத்துருக்கள் இருந்தார்கள். இந்த சத்துரு என்ன செய்வாங்கன்னா, they will start hating you. உங்களுக்கு விரோதமாக கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய கோபத்தையும் அவங்களுடைய வெறுப்பையும் காட்டுவார்கள். இரண்டாவது சத்துரு, people who hate you, உங்களை எப்பொழுதும் வெறுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ நீங்களாம் என்னை பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் சத்துரு. இல்லைன்னா எல்லாருக்குமே சத்துரு இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த வெறுப்பாக நமக்கு இருக்கிறவர்கள் எப்படி நம்மை வெறுப்பார்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா? சில நேரத்தில் நான் சிலர் சொல்வதை யோசிச்சிருக்கேன், நானே யோசிச்சிருக்கேன். காரணம் இல்லாமல் எதுக்கு நம்ம மேலே வெறுக்கிறாங்க? why are they hating me without a cause? காரணம் இருக்கிறது.
சத்துருக்கள் நமக்கு விரோதமாக நம்மை வெறுப்பதற்கு காரணம் இருக்கிறது. வேதத்திலே நான் தேடி பார்த்தேன். இதற்கு ஒரு உதாரணத்தை தருகிறேன். நம்மை வெறுக்கிற சத்துருக்கள் 39ஆம் ஆதியாமத்தின் புத்தகம், ஜெனசிஸ் சாப்டர் 39. உங்கள் வேதத்தை திருப்ப முடிந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 3 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாமம் 39ஆம் அதிகாரம் 4, 5, 8 3 வசனங்கள். ஜெனசிஸ் 39 verse 4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய 37:4 அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். ஆங்கில பைபிளில் they hated him. 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள், வெறுத்தார்கள். 8ஆம் வசனம். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீர் எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 3 முறை பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். verse 4, verse 5 and verse 8. 3 முறை அவனுக்கு விரோதமாக சொந்த சகோதரர்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை வெறுப்பாங்களா? நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை பகைப்பாங்களா? நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. 3 காரணங்கள் இருக்கிறது. முதலாவதாக, they hated him for his personality. 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் அப்பா தகப்பன் பல வர்ணாங்கியை யோசேப்பு கொடுத்தார். he was the favorite son. சில நேரத்தில் குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியிலே பகை வருவதற்கு காரணம் பேரண்ட்ஸுடைய பார்ஷியாலிட்டி. இப்போ தெரியாது, வளர்ந்த பிறகு தெரியும். யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு யோசேப்பை ரொம்ப நேசிச்சான். மற்ற 11 பேருக்கு ஒரு பீட்சா கொடுத்தா இவனுக்கு 4 பீட்சா, 4 வெரைட்டி ஆஃப் பீட்சா கொடுக்குறாரு. அவங்களாம் பார்த்தாங்க, இவனுக்கு மாத்திரம் என்ன அப்பா கொடுக்குறாரு, இவனுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இவனுக்கு 3 ட்ரெஸ் அப்பா வாங்கி கொடுக்குறாரு. என்ன நடக்குது என்றால் பகை, அவனை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். he had a different personality in the house. ஒரு ஆள் தத்துவம் இருந்தது. 2வது பாருங்க, எதற்காக அவனை பகைத்தார்கள்? 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் they hated him for the prophecy in his life. அவன் வாழ்க்கையில் ஒரு கனவு, ஒரு சொப்பனம், ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. நம்ம கர்த்தர் உயர்த்த மாட்டாரா? காலையில் எழுந்தோன்னா டெய்லி ஒரு கனவு சொல்கிறான். கனவு கண்டேன், சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன். என்னப்பா எங்களுக்கு சொப்பனம் வர மாட்டேங்குதா? உனக்கு மாத்திரம் சொப்பனம் வருது. தூங்கி தூங்கி பார்க்குறாங்க நைட்டு 11 பேர். ஏதாவது நமக்கு காக்க முடியுதா? சொப்பனம் ஒரு சொப்பனமும் வரல. கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் எதிர்காலத்தை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம். சில நேரத்தில் நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம், எல்லார்ட்டும் உளறிடுவோம். அவங்க நல்லா கேட்பாங்க, அப்படிங்களா பிரதர், அப்படிங்களா சிஸ்டர், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரா? பின்னால் போனோன்னே அப்படியா, எனக்கு வர மாட்டேங்குதே, உங்களுக்கு வருகிறதே. அவனை பகைத்த ஆரம்பித்தார்கள். 3வது பாருங்க, 8ஆம் வசனம். நீர் எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீர் எங்களை ஆளுகை செய்ய போகிறாயோ, அது நிமித்தம் பகைத்தார்கள். ப்ரமோஷன் இன் இஸ் லைஃப். இவன் ஒரு காலத்தில் மேலே வந்துட்டானா இப்போவே இவனை சப்ரஸ் பண்ணு, இப்போவே இவனை தட்டி வை, இவன் நமக்கு மேலாக வரக்கூடாது. அப்போ பாருங்க, பகை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெறுக்க அவரை ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சத்துருக்கள் எங்கே எழும்பினார்கள்? வீட்டிற்குள்ளாகவே எழும்பினார்கள். வீட்டுக்குள்ளாக எழும்பும் பொழுது ஆண்டவர் யோசேப்புக்காக எழும்பினார். அவர்கள் கரங்கள் யோசேப்பின் மேல் இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், யோசேப்பு அவன் மேல் கர்த்தர் கரம் இருந்ததை அவன் பார்த்தான். கவனிக்கிறீங்களா?
அவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வெறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை வெறுத்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு எதிராக பேசுகிறார்கள். அந்த 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அவனோடு கூட 37:4, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவன் தகப்பன் அதிகமாக நேசத்தினால் அவன் சகோதரர் பட்சமாய் பேசாமல் அவரை பகைத்தார்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது, they always did not talk to him politely. பட்சமாக பேசல. ஒரு சிலர் பேசுறதை நிறுத்திட்டானுங்க, ஒரு சிலர் ஹார்ஷா பேசினாங்க, ஒரு சில பிரதர்ஸ் அவனை சும்மா தலையில் தட்டினாங்க. he had ill treatment. நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில், திடீர்னு பேச்சு ஒரு மாதிரி இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் பாருங்கள், யோசேப்புக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு, ஒரு சத்துரு எழும்பும்போது ஆண்டவர் எப்படி யோசேப்பை ஆசீர்வதித்தார்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவதாக நம்ம பார்த்த பகைஞர்களை கர்த்தர் துரத்தினார். இந்த 2வது சத்துரு வரும்பொழுது யோசேப்பு வாழ்க்கையில் 37ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்தீங்கன்னா எங்கே போனாலும் சத்துரு தான். போத்திப்பார் வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு சத்துரு, சிறைச்சாலைக்கு போடப்பட்டார், எங்கு போனாலும் அவனுக்கு எதிராக காட்ஸ் டிவைன் டிசைன் அவன் மேலே இருந்ததுனால ஒரு சத்துரு எழுப்பிக்கொண்டே இருந்தார். அப்போ யோசேப்பை கர்த்தர் எப்படி பாதுகாத்து, சத்துருக்கள் யோசேப்பை விழுங்காதபடி கர்த்தர் எப்படி பாதுகாத்தார்? God started healing his heart. ஆண்டவர் அவனுடைய இருதயம் இப்படிப்பட்ட வெறுப்பினால் காயப்படாதபடி கர்த்தர் யோசேப்பை சுகப்படுத்தி கொண்டே இருந்தார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமான ரகசியம். நமக்கு எதிராக வெறுக்கிறவர்கள் அதிகமாகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே அது நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி செய்கிறது பாஸ்டர்? யோசேப்பு எப்படி கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றான்? எல்லா இடத்துல மன்னித்து கொண்டே போய்விட்டான். ஜஸ்ட் ஃபர்கிவிங். என் பிரதர்ஸ்லாம் எனக்கு எதிராக வந்துட்டாங்களா, அவர்களை மன்னித்து விடுகிறேன். எனக்கு விரோதமாக போட்டிஃபார் வீட்டில் ஃபால்ஸ் அக்யூசேஷன் தவறாக பண்ணிட்டாங்களா, அவங்கள மன்னித்து விடுகிறேன். யாரெல்லாம் எனக்கு எதிராக வருகிறாங்க, என்னை குழியில் போட்டு விட்டார்கள், சொந்த பிரதர்ஸ் என்னை போட்டுட்டாங்க, அவங்கள மன்னித்து விடுகிறேன். இவன் மன்னிக்க 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 இவனுடைய இருதயம் சுத்தமாக இருந்தது, மனம் சுத்தமாக இருந்தது. அவன் மேலே 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 போக ஆரம்பித்தான். In all the enemies that rose up against him, how did God protect him? He just forgave. அவன் மன்னிக்க 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 என்னாச்சு தெரியுங்களா? அவன் இருதயம் சுகமாக இருந்தது. கர்த்தர் அவனுக்கு ஹீலிங்கை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம உயர்த்தப்படுவதற்கு ஒரு பெரிய ரகசியம் என்ன? சத்துருக்கள் நம்மை அவங்க கட்டுக்குள் வைக்காதபடி இருப்பதற்கு மன்னித்து நாம் மறக்க வேண்டும். ஒருவேளை மறக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் மன்னித்திரணும். ஆமேன். அவங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம், ரகசியமாக போய் கர்த்தாவே இவங்க என்னை வெறுக்கிறாங்க, என்னை விற்க பார்க்குறாங்க, என் மேலே ரொம்ப பொறாமை கொள்கிறார்கள், அவர்களை நான் மன்னிக்கிறேன். போல்டாக நீங்கள் சொல்லிடுங்க. உங்கள் மனதில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். யோசேப்பை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஏன் யோசேப்பு அவர்களை மன்னித்தான்? ஏன் யோசேப்பு இவர்களுடைய வெறுப்பையும் மன்னித்தான் என்றால், இவனுக்கு ஒன்று நல்லா தெரியும், இவங்க என்னதான் பண்ணாலும், என்ன குழியில் போட்டாலும், என்ன சிறைச்சாலையில் போட்டாலும், எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஒரு நாள் நான் பார்வோனுக்கு பக்கத்தில் நான் இருப்பேன். என் வாழ்க்கையில கர்த்தர் உயர்வு வைத்திருக்கிறார். அது முக்கியமா, இவங்க பண்ற சின்ன சின்ன காரியங்கள் முக்கியமா? உங்களுக்கு விரோதமாக எழும்பும் வெறுக்கிறவர்களை கர்த்தர் உங்களை விழுங்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எப்படி உங்களை விழுங்க மாட்டாங்க? மன்னித்து விட்டுருங்க. என்னடா இவங்களை வெறுக்கிறேன், வேற மாதிரி பேசுறேன், இவங்களை என்னென்னமோ பண்றேன், மன்னிச்சுட்டே இருக்காங்க, என்னால் அவங்களை விழுங்க முடியல. ஏன் விழுங்க முடியல? கிறிஸ்து அவங்களுக்குள்ளாக இருக்கிறார். 3வது சத்துரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Acts of the Apostles chapter 18 and verse 10. முதலாவது நம்ம பார்த்த சத்துரு ஹாஸ்டைல் எனிமி, பகைக்கிற சத்துரு எழும்புகிறான். இரண்டாவது நம்ம பார்த்த சத்துரு ஹேட்ஃபுல் எனிமி, வெறுக்கிற சத்துரு.
இப்பொழுது ஹர்ட்ஃபுல் எனிமி, நம்மை காயப்படுத்துகிற சத்துரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 18, 10ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், 12ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். verse 10 and verse 12. நான் உன்னுடனே கூட இருந்து உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். verse 12. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயஸ்தானத்திற்கு முன்பாக கொண்டு போய். லெட் மீ அண்டர்லைன் தட் வேர்ட். அந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 12ஆம் வசனம், பவுலுக்கு விரோதமாக எழும்பி. இப்போ நான் சொல்கிற சத்துருக்கள் எல்லாம் எழும்புகிற சத்துருக்கள், விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள். உபாகமம் முதல் 28:7 ஒரு சத்துரு எழும்புகிறான் ஒரு வழியாக. 33:11 இன்னொரு சத்துரு எழும்புகிறான். இந்த இடத்துல பாருங்க, பவுலுக்கு விரோதமாக ஒரு சத்துரு எழும்புகிறான். பவுலுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் யார் என்றால் யூதர்கள் பவுலுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிற காரியம் பாருங்க, 10ஆம் வசனத்துல, உன்னோடு கூட நான் இருந்து உனக்கு தீங்கு செய்யும்படியாக அவர்களை உன்னை பாதுகாப்பேன், உன்மேல் கை போடுவதில்லை. அப்போ இந்த சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? பவுலுக்கு தீங்கு செய்வார்கள். they will do evil, they will start hurting Paul. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் எங்கு வருகிறார்? கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அதான் 1ஆம் வசனம் சொல்கிறது. கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் வந்தான். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், கூட்டத்தார் எல்லாம் சேர்ந்து பவுலுக்கு எதிராக வருகிறார்கள். அவங்க எதிராக வரும்பொழுது பவுலுக்கு தெரியாது. வாட் இஸ் பால் டூயிங்? பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பவுல் எல்லாரையும் பார்த்து, கர்த்தரை பார்த்து, எல்லா ஜனங்களை பார்த்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எத்தனை வருஷங்கள்? 1 வருஷம் 6 மாதங்கள், 18 மாதங்கள் கொரிந்து பட்டணத்தில் தங்கி பால் இஸ் டூயிங் மினிஸ்ட்ரி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பால், there are people who are rising up to do evil to you. உனக்கு தீங்கு செய்யும்படியாக உன் மேலே யாரும் கை போட மாட்டாங்க. பவுலுக்கு தெரியாது. நம்ம பிரசங்கம் பண்ணி நம்ம ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு எதிராக யூதர்களே எழும்புவார்கள் என்று பவுலுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இதிலிருந்து பாருங்க, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கே தெரியாத சத்துருவை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். டெய்லி நார்மலாக வேலைக்கு போவோம், நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைப்போம், இவங்கெல்லாம் நம்மோட சாப்பிட்றாங்கன்னு நினைப்போம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய காலேஜில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் நமக்கு நல்லவர்கள் என்று நினைப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், உனக்கு இவர்கள் தீங்கு செய்ய போகிறார்கள், ஆனால் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் பவுலை பார்த்து சொன்னார். 15-16ஆம் வசனத்தில் கேலியோ, அதாவது தமிழ் வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் கொல்லியோன். கல்லியோன் என்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட் அங்கு வருகிறார். யூதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பவுலை ஹர்ட் பண்ண வேண்டும், பவுலை எப்படியாவது சேதப்படுத்த வேண்டும் என்று அவனிடம் போகிறார்கள். யாரிடம்? அந்த கேலியோவிடம் போகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த கேலியோ என்ற மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் சொன்ன கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் ஓடி போங்கப்பா, பவுல் நல்லவர் என்று. த ஜட்ஜ்மெண்ட் கேம் ஆன் ஃபேவர் ஆஃப் பால். பவுலுக்கு சாதகமாக அங்கிருந்த தீர்ப்பு வந்துவிட்டது. நீங்கள் வாசிக்கலாம், நமக்கு நேரமில்லை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்திற்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயஸ்தானத்தினின்று துரத்தி விட்டான். இவங்கெல்லாம்
பவுலுக்கு மேலே ஒரு கேஸ், பவுலுக்கு மேலே ஒரு குற்றம் செலுத்த வேண்டும் என்று they went to the magistrate. இவங்க யார், எப்படிப்பட்டவர்கள் எழுப்பினார்கள்? எல்லா யூதர்கள். அதான் 12ஆம் வசனத்திலே வாசித்தோம். யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி நியாயஸ்தானத்துக்கு முன்பாக பவுலை கொண்டு போய் நிறுத்தினார்கள். சில நேரத்தில் நமக்கு ஃபால்ஸ் அக்யூசேஷன், நம்மை தவறாக அவர்கள் கொண்டு வரும்போது பவுலுக்கு கர்த்தர் துணையாக நின்று இவர்கள் பவுலை உயிரோடே கூட விழுங்காதபடி கர்த்தர் பவுலை பாதுகாத்தார். வெளியே எவ்வளோ டேஞ்சர்ஸ், எவ்வளோ ஆபத்துக்கள் இருந்தாலும் பவுலுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை தந்தார். நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சில நேரத்தில் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் சத்துருக்கள் என்று தெரியாமலே அவர்களோடு கூட இருக்கும்பொழுது உங்களுக்குள்ளாக சமாதானத்தை கர்த்தர் தருவார். அவளுக்குள்ளாக எரிச்சல் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவர்கள் உங்களை விழுங்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். They will never hurt you. உங்களுக்கு அவர்கள் தீங்கு செய்யாதபடி கர்த்தர் எல்லாத்தையும் he will hold it back. தீமைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். பவுலுக்கு விரோதமாக எழும்பின, தீங்கு செய்ய நினைத்த இந்த சத்துருக்களை பவுல் அவளிடத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். நான்காவது எனிமி, நான்காவது சத்துரு, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம், ஐசாயா 54 verse 17 first portion. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது நான்காவது சத்துரு. those who want to do harm to us, நம்மை காயப்படுத்த நினைக்கிற சத்துரு. நான் வாசிக்கிறேன் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம். நமக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் எழும்புகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு சத்துரு எழும்புவான் என்பதை கர்த்தரே சொல்லுகிறார். ஃபார்மேஷன் ஆஃப் த வெப்பன். உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்க்காமல் போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு நமக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் எழும்புமா? நிச்சயமாக எழும்பும். வசனத்தை தருகிறேன், நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் தியானிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். ஆமான் என்ற ஒரு சத்துரு எஸ்தருக்கு விரோதமாக எழும்புகிறான். Who is எஸ்தர்? எஸ்தர் யார் என்றால் அவள் ஒரு ராஜாத்தி. She is a queen. ஆகாஸ்வேர் ராஜா அவருடைய பேலஸ்ல she is a queen. ஒரு ராணிக்கு விரோதமாக ஒருவன் எழும்புகிறான். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆமான் யூதர்கள் மேலே பகை கொண்டு அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று டு டூ ஹார்ம் என்ன தயார் பண்ணினாங்க தெரியுங்களா? வீட்டுக்கு போய் வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு தூக்கு மேடையை எஸ்தருக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். கேலோஸ். எஸ்தர் மேல் குற்றம் செய்து எஸ்தருடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று ஆமானுடைய மனைவி ஜெரேஷ் ஒரு தூக்கு மேடையை ஆயத்தம் பண்ணுகிறாள். எப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் பாருங்க. a secret weapon. நம்ம முடிக்க வேண்டும் என்று ஆயுதங்கள் ரகசியமாக சத்துரு அவன் செய்கிறான். ஆண்டவரை இவள் சேவிக்கிறார். யூதர்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம். ஆண்டவர் என்ன செய்தார்? இப்படிப்பட்ட ஆமான் என்ற சத்துரு எஸ்தர் மேல ஒரு சாபத்தை கொண்டு வரும்பொழுது கர்த்தர் சாபத்தை மாற்றி போட்டார். என்ன நடக்கிறது? எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யார் அந்த தூக்கு மேடையை ஆயத்தம் பண்ணினார்களோ அதே தூக்கு மேடையில் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களையே போட்டு விட்டார்கள். ஹாமான் was hanged on that same gallows. அதே தூக்கு மேடையிலே எஸ்தருக்காக ஆயத்தம் பண்ணினதை யார் மேல் திரும்பி வந்தது? ஆமான் மேல் திரும்பி வந்தது. இதை யார் செய்ததென்றால் கர்த்தர் தான் செய்தார். எஸ்தருக்கு விரோதமாக ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன். இந்த நாட்களில் இதை எதை நாம்
அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு பலவிதமான சாத்தானினுடைய சூழ்ச்சிகள் நடக்கிறது. அவர்கள் சாபத்தை நம்மேல் வைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? மற்றவர்கள் எஸ்தர் மேல் வைத்த சாபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அந்த சாபம் எஸ்தரை முழுகாமல் விழுங்காமல் ஆண்டவர் அவர்களே அவருடைய குழியிலே விழும்படியாக செய்தார். யாராவது நமக்கு விரோதமாக பிளாட் பண்ணுறாங்களா? நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே நம்ம மேலே போய் ஒரு அக்யூசேஷன் சொல்லிவிடுவாங்க. நம்ம பற்றி தவறான காரியங்களை சொல்லிவிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக இஃப் தே பிளாட் எ வெப்பன், ஒரு ஆயுதத்தை அவர்கள் தயார் செய்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் அந்த கர்ஸை கிரவுனாக மாற்றுவார். ஆண்டவர் சாபத்தை உங்களுக்கு கிரீடமாக மாற்றுவார். எந்த பில்லி சூனியமும் எந்த சாத்தானின் சக்தியும் நமக்கு விரோதமாகவும் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாகவும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கடைசியான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லாஸ்ட்லி a harsh enemy. அதே ஐசாயா 54:17, ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தின் 2வது பகுதி. உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இப்போ நமக்கு எதிராக 5வது சத்துரு எப்படி எழும்புகிறான்? நாவு, டங். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த சத்துரு எப்படி எழும்புகிறான் என்றால், இந்த சத்துருடைய வேலையே உங்களை பற்றி பேசுறது தான். ஆமீன். இங்கே எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? இல்லையா? கொஞ்சம் பேர் தானா? நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ கூட உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறாங்க பாருங்கள், ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டுக்கு போனால் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட இருந்து சாப்பிடுவர்கள் நம்ம பற்றி பேசுகிறாங்க. தப்பாக பேசுகிறாங்க, நல்லது பேசுகிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் உங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் ஃபேமஸாக பிளஸடா? நம்ம ரொம்ப ஃபேமஸ் தான். ஃப்ரீயாக நம்மளை பற்றி அவங்க ப்ரொபகேண்டா பண்ணுவாங்க. நம்மை குறித்து பேசுவார்கள். அந்த நாக்கு பாருங்க, நம்மை குறித்து பேசும். என்னாகமம் 12 அதிகாரம் நம்பர்ஸ் 12:1 நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. என்னாகமம் 12:1, மோசேக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோனும் பேசினார்கள். they started speaking against Moses. என்ன சொன்னாங்க தெரியுமா? மோசஸ் மேலே பார்த்து they started using their tongue. எழும்பினார்கள், மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். நீ எங்களோட தானே பிறந்த, நீ சின்ன பையன் எங்கள் வீட்டில், ஆரோன் நான் தான் பெரியவன், சின்ன பையனாக இருந்துட்டு என்ன உன்னை விட எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். அதான் சொன்னாங்க மோசஸ் கிட்ட. நீ இந்த மாதிரி ஒரு எகிப்திய ஸ்திரியை நீ கல்யாணம் பண்ணிட்ட, நீ ரொம்ப பெரிய ஆளா? பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா? அப்போ என்ன ஆச்சு? ஆண்டவர் இறங்கி வந்து கர்த்தர் மோசேக்காக நின்றார். அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோசேக்கு எதிராக தன்னுடைய சொந்த சகோதரியும் சகோதரனும் எழும்பினாலும் வேதம் சொல்லுகிறது, மோசே மிகவும் பூமியிலே சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். he was the meek man. மிகவும் சாந்த குணமுள்ளவன். சாந்த குணம்னு அர்த்தம், யார் என்ன தப்பு யார் என்ன செஞ்சாலும் சைலண்டாக இருக்கிறது தான் சாந்த குணம். அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் மோசேக்காக எழும்பினார். அவருடைய வார்த்தைகள் மோசேனுடைய அழைப்பை பாதிக்கவில்லை, அவனுடைய வேலையை பாதிக்கவில்லை. இன்னொரு உதாரணம், 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் இன்னொரு ஒரு நாவை குறித்து வாசிக்கிறோம். சாமுவேலுடைய தாய் யார்? ஹானா. அன்னாளுக்கு எதிராக வீட்டில் இருக்கிற பெண்ணினால் எழும்பினாள், மனமடிவை செய்தாள், வியாகுலப்படுத்தினாள். காலையில் எழுந்த உடனே கேட்குற வார்த்தைகள் நமக்கு விரோதமான வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே இருந்து அவளை மிகவும் ஹார்ஷ் வேர்ட்ஸ், அவளை தாக்கிக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு அவளை இடம் கொள்ளாமல்
சத்துரு எழும்பும் அந்த வார்த்தை அவளை விழுங்காமல் ஆண்டவர் அன்னாளை ஆசீர்வதித்து சாமுவேலை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார். கடுமையான வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவளுக்காக எழும்பினார். ஆமென். 124 சங்கீதம் நம்ம வாசித்த முதல் வசனத்துக்கு வருவோம். நான் என் செய்தியை முடிக்கிறேன். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது 5 பேர் எப்படி எழும்பினார்கள் என்று வாசித்தோம். 5 பேர் எப்படி எழும்பினாலும் கர்த்தர் அவர்களோடு கூட பக்கத்தில் இருந்தபடியால் இவர்கள் விழுங்காமல் கர்த்தர் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். பகைக்கிறவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை காயப்படுத்துகிறவர்கள், நமக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள், நம்மை நோக்கி கடுமையான வார்த்தைகள் பேசுகிறவர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த மனுஷராக இருந்தாலும் கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ணலாம். Praise you, Jesus. If it had not been the Lord who was with us, கர்த்தர் என் சார்பிலே இருந்திராவிட்டால், கர்த்தர் என் பக்கத்திலே இல்லாமல் போயிருந்தால், என் மேல் எரியும் சத்துருவின் கோபம் என்னை உயிரோடு விழுங்கி இருக்கும். நான் நினைக்கிறேன் அநேகருக்கு இது சாட்சியாக இருக்கும். அநேகர் இதை சாட்சியாக சொல்வீர்கள். என் தேவன் என் பக்கத்திலே இருந்திராவிட்டால் என்னுடைய சத்துருக்களுடைய கோபம் என் மேல் எரிந்து வருகையில் என்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். உண்மைதானே? உண்மைதானே? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை வெறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை காயப்படுத்தவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை கடுமையாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ற காலையில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், என் மகனே, என் மகளே, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கே தெரியாது. நம்முடைய ஞானம் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்காது. சில நேரத்தில் சத்துருக்களுக்கே நாம் உதவி செய்து கொண்டிருப்போம். ஆனால் நம் பக்கத்தில் இருக்கிற கர்த்தருக்கு அந்த சத்துருக்களை நன்றாக தெரியும். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாகவும் நம்மை அழிக்கவும் நினைக்கவே முடியாது. அநேகருக்கு கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். No enemy can overtake you. எந்த சத்துருவும் உங்களை உயிரோடு விழுங்க முடியாது. கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக உங்களுக்கு வரும் போராட்டங்கள், சத்துருக்கள், உங்களுடைய வேலை நிமித்தமாக வருகிற சத்துருக்கள், குடும்பத்திலே இருந்து உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துருக்கள் நன்றாக பேசுவதை போலதான் இருக்கும். ஆனால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக சதி செய்கிறார்கள். இது நம்மால் எழும்பின சத்துருக்கள் அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதினால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தபடியினால், நீங்கள் கர்த்தருக்கென்று ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதினாலே அவர்கள் நமக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். கண்களை மூடி, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக எனக்கு ஒரு வெற்றியை நீ தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய வல்லமை அல்ல, என்னால் நிற்க முடியாது கர்த்தாவே. நீர் எனக்காக நீர் வாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை பலப்படுத்தும் என்று சொல்வோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருந்து இன்னைக்கு அவர் நமக்காக யுத்தம் செய்வதை நாம் இன்றைக்கு காண்போம். நம்முடைய சுயத்தினால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பலத்தினால் நாம் எல்லாம் செய்ய முடியும். அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். எந்த மலைகளும் எந்த பர்வதங்களும் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சார்பாக நிற்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? இன்னைக்கு நம்ம கர்த்தரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே,
எவ்வளோ சத்துருக்கள் எனக்கு எதிராக எழும்புகிறார்கள், எவ்வளோ விதமான சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறது கர்த்தாவே. இன்றைக்கு நான் உமக்குள்ளாக சுகத்தோடு கூட நான் வாழ்வேன். என் சத்துருக்களை நான் மன்னிப்பேன், அதை ஒன்றும் பொறுப்பெடுக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு நீர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர், நீங்கள் முறியடிக்க முடியாத சத்துருவை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு பின்பாக சில சத்துருக்கள் இருக்கலாம், உங்க வேலைக்கு பின்பாக சில சத்துருக்கள் இருக்கலாம். ஒருவேளை ஒரு ஆளை போல இல்லாமல் உங்களுக்கு வருகிற உயர்வை தடுத்து கொண்டிருக்கும் சத்துரு. அநேகருடைய வேலையில் ப்ரொமோஷன்ஸ்க்காக ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்களுடைய பேப்பர்ஸ் உங்கள் வேலையில் மூவ் பண்ணாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு பின்பாக ஒரு சத்துரு நின்று கொண்டிருக்கிறான். ஒரு சத்துருவின் ஆவி நின்று கொண்டிருக்கிறது. உங்கள் திருமணத்துக்கு தடை ஒரு சத்துரு நின்று கொண்டிருக்கிறான், எழும்பிக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய எதிர்கால எஜுகேஷனுக்கு விரோதமாக ஒரு சத்துரு எழும்புகிறான். குடும்பத்திலே பற்றாக்குறை, பண கஷ்டம், சத்துரு எழும்பிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதான தாவரத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். இன்றைக்கு கர்த்தர் உங்க பக்கத்தில் இல்லைனா, பிரதர் சிஸ்டர், உங்களை என்னைக்கோ விழுங்கி இருப்பாங்க, என்றைக்கோ உங்களை அவங்க நாசம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை அநேகருக்கு தர விரும்புகிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்பொழுது மனதில் ஒரு ஃப்ரீடம், ஒரு நிம்மதி, ஒரு இளைப்பாறலோடு நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். சில சிச்சுவேஷன், சில காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்கள் சத்துருக்கள் உங்களோடு கூட இருந்து அவங்க எழும்பிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த சத்துருக்களுக்கு எதிராக அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்காக வெற்றியை தந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அன்பின் பிதாவே, உம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை அப்படியே நாங்கள் நம்புகிறோம். ஒரு சிறு பிள்ளை எப்படி நம்புகிறதோ அதே போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய மனம் 1000 காரியங்களை சொல்லுகிறது. எங்களுடைய இருதயம் அநேக காரியங்களை யோசிக்கின்றது. சில நேரத்தில் நாங்கள் பயந்து நாங்கள் இருக்கிறோம். சில நேரத்தில் எங்களுடைய பயத்தை நாங்கள் வெளியே காட்ட முடியாமல் இருக்கின்றோம். சில நேரத்தில் உள்ளத்திற்குள்ளாக குமரிக்கொண்டு இருக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் ரகசியத்திலே போய் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் யாரிடம் போய் சொல்வது என்று நாங்கள் யோசிக்கிறோம். சில நேரத்தில் நான் எதற்காக வாழுகிறேன் என்றும் நாங்கள் யோசித்திருக்கிறோமே. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் அநேகரை பலப்படுத்துகிறீர். எவ்வளவு சத்துருக்கள் அவளுக்கு எதிராக எழுப்பினாலும் அவர்கள் மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீரே. ஒரு நாளும் எங்கள் சத்துருக்கள் எங்கள் மேல் விட்ட சாபங்கள் பலிக்காது. கர்த்தாவே, அந்த சாபங்களை எங்களுக்கு கிரீடமாக மாற்றுகிறீர். எங்கள் தலையின் மேல் கர்த்தர் அபிஷேகத்தையும் எங்கள் தலையின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறீர். அநேகருடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்புகிறீர். அநேகருடைய ஆபீஸ்ல அவங்க ப்ரமோஷன், அவங்களுடைய வேலையில இருக்கும் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற சத்துருவை கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். வியாதிகள் மூலியமாக, பலவீனங்கள் மூலியமாக உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்துக்கு குறைவுக்குள்ளாக நடத்துகிற எல்லா சத்துருக்களுக்கு நேராக நீர் வெற்றியை தாரும். இன்றைக்கு நாங்கள் சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் என்னை மகிழ பண்ணினார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் எனக்கு அவருடைய வார்த்தையாளனை போஷித்து இன்றைக்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்ல கிருபை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.